Okay, good evening to all of you. Good evening. Screen visible இருக்கான்னு பாருப்பா. ஆடியோ கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாத்துக்கும் கிளியர் செக் பண்ணிருங்க. ஓகேப்பா, இன்னைக்கு நம்ம டனல் வயரிங் சப்ஜெக்ட்ல அடுத்து 3rd கிளாஸ்ல பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வயரிங் சிஸ்டம். அதாவது இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த 3 டைப்ஸ்ல இருக்கு. பட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இந்தியாவில் லைவ்ல இருக்கு. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டைப் சிஸ்டம். சரியா? அதாவது ஒரு போல்ல இருந்து சப்ளை எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க, அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்ல, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர்ற சப்ளையை ஒரு போல்ஸ், அதாவது கம்பத்துல இருந்து நம்ம சப்ளை என்னென்ன டைப்ஸ்ல நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அதாவது லோடுங்களுக்கு கனெக்ட் பண்றோம். இண்டஸ்ட்ரியலா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் லைன்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்டரிஸுக்கு, ஒரு வீடுகளுக்கு எப்படி லைன்ஸை வந்து நம்ம டேப்பிங்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயரிங் சிஸ்டம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் சிஸ்டம், ரிங் மெயின் சிஸ்டம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டம், இந்த 3 டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 டைப் சிஸ்டம். 3 டைப் சிஸ்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம் தான் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம். சரி, இதில் கவனிங்க, இந்த 3 டைப் சிஸ்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இன்புட் சப்ளை, அதாவது இண்டஸ்ட்ரியல், அதாவது ஃபேக்டரி லோடு, டொமஸ்டிக் லோடுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் பஸ்பாரில், அதாவது அலுமினியம் ஆர் காப்பர் மெட்டீரியல்னால இந்த ட்ரீ சிஸ்டம் மேக் பண்ணியிருப்பாங்க. சரியா? அலுமினியம் ஆர் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பஸ்பார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த ஸ்ட்ரிப்ஸ் தான் நம்ம பஸ்பார்னு சொல்றோம். அந்த அலுமினியம் காப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பஸ்பார்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது கமர்ஷியல் ஏரியா அண்ட் ஃபேக்டரி லைன்ஸ் அண்ட் டொமஸ்டிக் லைன்ஸ், இதுல இருந்து சப்ளை டேப்பிங்ஸ் எடுக்கிறாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்புட்ல ஒரே ஒரு ஐசிடிபி, ஐசிடிபிக்கு பதிலாக இந்த ட்ரிபிள் போல் வித் நியூட்ரல் லிங்கோட ஒரு 4 போல் மெயின் சுவிட்ச் இருக்கும். அதுல இருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் இது ஒரு ஐசோலேட்டர் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா. சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரியா? நியூட்ரல் வந்து ஒரு நியூட்ரல் லிங்க்ல கனெக்ட் பண்ணிட்டு
3 ஃபேஸஸும் 3 ஃபியூசஸ்ல கனெக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. சரியா? அவுட்புட் டைரக்டா என்ன பண்ணுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது லாங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போயிருப்பாங்க. இந்த லைன்ஸ் எல்லாமே லாங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போயிருப்பாங்க. எங்கெங்க நமக்கு சப்ளை அவைலபிலிட்டி, அதாவது கன்சியூமருக்கு நம்ம சப்ளை கொடுக்கணுமோ அந்த ஏரியா வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அப் டு 2 கிலோமீட்டர்ஸ் டு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கொண்டு வராங்க. சரியா? இதுல சிங்கிள் ஃபேஸ் வேணும்னா சிங்கிள் ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க, 3 ஃபேஸ் வேணும்னா 3 ஃபேஸ் எடுத்துக்கலாம். சரியா? இங்க கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து செகண்ட் லோடுக்கு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரலுக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் எடுத்திருக்காங்க. சரி, அப்ப இது வந்து 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் 2 வயர் சிஸ்டம். இதுவும் சிங்கிள் ஃபேஸ் 2 வயர் சிஸ்டம். சரி, அப்ப இது டேப்பிங்ஸ் ட்ரீ மாதிரி ஒரு இன்கமிங்ஸ் லைன்ஸை காமனா கொண்டு போயிட்டு ட்ரீ மாதிரி லைன்ஸா பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே சர்வீஸ் மெயின்ஸா சர்வீஸ் கனெக்ஷன்ஸா பிரிச்சு எடுத்திருக்காங்க. சரி, இதுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சப் மெயின் போர்டு, அதாவது மெயின் போர்டு கொண்டு போயிட்டு மெயின் போர்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாமே இன்கமிங்ல ஃபியூஸ் வச்சிருப்பாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் பார்த்தீங்கன்னா எம்சிபிஸ் கண்ட்ரோல் எம்சிபிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் எம்சிபிஸ் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒரு எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த கண்ட்ரோல் எம்சிபி பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டுக்கு சீரியஸாக எவ்வளோ லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லோடை டிபெண்ட் பண்ணி இந்த எம்சிபி ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப் டு 10 ஆம்ஸு, 16 ஆம்ஸு, 20 ஆம்ஸு, 25 ஆம்ஸு, 40 ஆம்ஸு, 63 ஆம்ஸு, இந்த ரேஞ்சிங்கில் இந்த சிங்கிள் போல் எம்சிபிஸ் லோடுனுடைய கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆர்ஒய்பி, அதாவது ஆர்ஒய்பிங்கிற ஒரே ஃபேஸ் தான் இங்கே எடுத்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு லோடுக்குமே அதாவது ஒவ்வொரு ஃபேஸு பிரிச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லோடுக்கு பொறுத்து ஒவ்வொரு சீரீஸா ஒரு எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ லோடை பொறுத்து இந்த எம்சிபிஸ் ரேட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரு நியூட்ரல் லிங்கை கனெக்ட் பண்ணி எல்லா லோடுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டொமஸ்டிக் ஏரியா, அதாவது ஒரு ஹவுஸ் ஒயரிங்னு கன்சிடர் பண்ணா இந்த மெயின் சப் சர்க்யூட் போர்டில் கொண்டு போயிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்காக கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு ஃபேஸ் ஒவ்வொரு லோடுக்கு ஒவ்வொரு ஃபேஸ் கொண்டு போயிருங்க. ஒரே இன்கமிங் ஒரே ஃபேஸ் தான், அதுல நிறைய இன்புட்ஸ் காமன் இன்புட்ஸ் கொடுத்து எம்சிபி லோடை பொறுத்து கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த இன்கமிங் ஃபேஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா டோட்டல் லோடை டிபெண்ட் பண்ணி ஒரு 6 ஸ்கொயர் எம்எம், 10 ஸ்கொயர் எம்எம் ஆர் 4 ஸ்கொயர் எம்எம் அந்த ரேஞ்சிங்ல போட்டிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்கொயர் எம்எம் ஒயர் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? அப் டு இந்த டோட்டல் ஹோம்ல இருக்கிற டோட்டல் லோடுமே அப் டு ஒரு 40 ஆம்ஸ் இருக்கு, இல்ல 25 ஆம்ஸ் இருக்கு, 30 ஆம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு இந்த இன்கமிங் கண்டக்டர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த சர்வீஸ் மெயின்ஸ் இங்க இருந்து எடுக்கிறதே பாத்தீங்கன்னா டைரக்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு 4 ஸ்கொயர் எம்எம் அப் டு 25 ஆம்பியர் வரைக்கும் லோடு தாங்கும். 4 ஸ்கொயர் எம்எம் 6 ஸ்கொயர் எம்எம் பாத்தீங்கன்னா 30 ஆம்ஸ் வரைக்கும், 30 to 33 ஆம்ஸ் வரைக்கும் 6 ஸ்கொயர் எம்எம் யூஸ் ஆகும். அப்போ இந்த இன்கமிங் ஒயர் மட்டும் கொஞ்சம் பிக்கர் சைஸாக போட்டிருப்பாங்க. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சர்க்கிள் ஏரியா, அந்த ஒயர்னுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இங்கே வந்து போட்டிருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோடு டிபெண்ட் பண்ணி இன்கேஸ் ஹீட்டராக இருந்தால் 2.5 ஒயர் போட்டிருப்பாங்க, ஏசியாக இருந்தால் 4 ஸ்கொயர் எம்எம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, லைட்டிங் லோடாக இருந்தால் லைட்டிங் லோடில் பவர் சர்க்கியூட்டு, அதாவது பவர் சர்க்கியூட்லேயே தனியாக இருக்கும், அது 2.5 கொண்டு போயிருப்பாங்க. லைட்டிங் லோடாக இருந்தால் 1.5 ஸ்கொயர் எம்எம் கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இது கவர்மெண்ட் ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இன்கமிங் சப் சர்க்யூட்ல இருந்து போற ஒவ்வொரு ஒயருமே பாத்தீங்கன்னா அந்த லோடு எவ்வளவு லோடு கனெக்ட் பண்ணிருக்கோமோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த ஒயர் இருக்கும். ஒன்னா 2.5 கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா 1.5. இதுல இருந்து கொண்டு போயிட்டு ஒரு சுவிட்ச் போர்ட்ல கொடுத்து சுவிட்ச் போர்ட்ல இருந்து கொண்டு போற லைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைட் பாயிண்ட்ஸுக்கு ஒரு ஃபேன் பாயிண்ட்ஸுக்கு கொண்டு போறது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் 1 ஸ்கொயர் எம்எம் இருக்கும். அதாவது லைட்டுக்கு, டியூப் லைட்டு, ஃபேனுக்கு, ஸ்பாட் லைட்டுக்கு, இந்த அப்ளைன்சஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணவே போதும், அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஹீட்ரு, பவர் சர்க்கியூட் எங்கெங்கே வருது, இப்போ இண்டக்ஷன் ஹீட்ரு, வாட்டர் ஹீட்ரு, அதே மாதிரி வேற என்ன, இந்த மிக்சி, அயன் பாக்ஸ், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.5 ஒயர் கொண்டு போயிருப்பாங்க. ஏசியா இருந்தால் ஒரே ஒரு 4 ஸ்கொயர் எம்எம்மா கொண்டு போயிருப்பாங்க. வாஷிங் மிஷினுக்கும் நம்ம 2.5 ஒயர் போட்டால் போதும். அப்போ லோடுனுடைய கரண்ட் ரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி இந்த லோடு ஒயர்னுடைய சைஸு வேரி ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா லோடுக்கு ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஒயர் சைஸ் பார்த்தீங்கன்னா
ஸ்டார்டிங் ஒயர், அதாவது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அதாவது ஹவுஸ் ஒயரிங்காக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் ஒயரிங்காக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் mm இருக்கு, அடுத்து 1.5, அடுத்து 2.5, அடுத்தது 4 ஸ்கொயர் mm இருக்கு, அடுத்து 6 ஸ்கொயர் mm, அடுத்து 8, அடுத்து 10, அடுத்து 16, அடுத்தது 25. இந்த மாதிரி ஸ்கொயர் mm ரேஞ்ச் கரண்ட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆக இந்த சைஸ் ஒயர்னுடைய கண்டக்டருடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரீ சிஸ்டத்தில் ஒவ்வொரு லோடுக்குமே வந்து லோடு பிரிச்சிருக்காங்க. சரியா? லோடு கரண்ட் ரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி இந்த ஒயர்னுடைய சைஸ் ரேட்டிங் இருக்கும். எந்த ஒயர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் அந்த லோடு ஓவர் கம் பண்ண முடியும். 10 ஆம்ஸ் லோடு இருக்குன்னா 10 ஆம்ஸ்க்கு எந்த ஒயர் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்போ கண்டினியூஸாக இந்த ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோடை டிபெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ இது வந்து ஒரு ட்ரீ டைப் சிஸ்டம். சரிங்களா? அப்போ ஒரு ட்ரீ டைப்புங்கிறது காமனாக கொண்டு போயிட்டு அதில் அப்படியே பேரலாக கனெக்ட் பண்ணி லோடுக்கு எடுத்திருப்பாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்கும் அண்ட் ஆல்சோ டொமஸ்டிக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அதே மாதிரி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒன்று, ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப இது ஒரு காப்பர் மெட்டீரியல், காப்பர் பஸ் பாராக கொண்டு போயிருந்தாங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? அடுத்து இதனோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். சரி, அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈச் ஃப்ளோர் ரன்னிங் மெயின் இஸ் கனெக்டட் டு தி சப் மெயின் போர்டு த்ரூ ப்ராப்பர் கேபிள் டெர்மினேஷன்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சப் மெயின் போர்டுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் இருக்கிற சப் மெயின் போர்டுக்கு ப்ராப்பரான கேபிள் டெர்மினேஷனோட ஒயர் கேபிள் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். சரியா? அடுத்து இஃப் தெர் ஆர் மோர் 1 or more ஃபிளாட் இன் ஈச் ஃப்ளோர் அப்படின்னா, ஒரு ஃப்ளோரில் 2 ஃபிளாட் இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் மெயின் சுவிட்சஸை ஃபிக்ஸ் பண்ணி அதில் இருந்து சப்ளை ஒரு சப் சுவிட்ச் போர்டு, அதாவது மெயின் போர்டு கொண்டு போய் கொடுத்து அப்புறம் அதுல இருந்து லோடுஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஃபிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எனர்ஜி மீட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இண்டிவிஜுவலா ஒரு எனர்ஜி மீட்டர்ஸ் இருக்கும். இந்த எனர்ஜி மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டுக்கு ஒரு எனர்ஜி மீட்டரு, அதுல இருந்து ஃபியூஸு, அதுல இருந்து சப் மெயின் போர்டு இருக்கும், அதுல இருந்து பாத்தீங்கன்னா லோடுக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த மாதிரி செப்பரேட்டா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இண்டிவிஜுவல் எனர்ஜி மீட்டரும் இருக்கும். ஈச் ஃபிளாட்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எனர்ஜி மீட்டரும் இருக்கும். சரி, இதனோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, த காஸ்ட் இஸ் லெஸ். அதாவது இண்டிவிஜுவலா பிரிச்சு கொடுக்குறப்ப லோடு பிரிஞ்சு செப்பரேட் பண்ணதுனால காஸ்ட் வைஸ் லெஸ். அதாவது மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் ஃபிளாட்டுக்கு பிரிக்கிறப்ப காஸ்ட் வைஸ் கம்மியாகும். அதாவது இது பார்த்தீங்கன்னா திஸ் சிஸ்டம் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹை ரைஸ் பில்டிங்னா அது அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி பில்டிங்ஸுக்கு, அதாவது ஹைட்டா இருக்கிற பில்டிங்ஸ் 5 floors 6 floors 10 floors அந்த மாதிரி பில்டிங்ஸா இருக்கிற ஏரியாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ட்ரீ டைப் சிஸ்டத்தை கொண்டு போயிருப்பாங்க. காமனா இன்புட்ஸ் 3 phase 4 wire சிஸ்டம் கொண்டு வந்துட்டு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிவைட் பண்ணி பிரிச்சு எடுத்திருப்பாங்க. சரியா? பிரிச்சு அதாவது ஒரு பையன் கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு, அதுல ஒரு ஃபிளாட் இருக்கு, அதுல செப்பரேட் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அந்த செப்பரேட் ஃபேமிலிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எனர்ஜி மீட்டர், இண்டிவிஜுவலா ஒரு எனர்ஜி மீட்டர் கனெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ஃபியூஸ் ரேட்டிங், சிங்கிள் ஃபேஸ் லோடா இருந்தா சிங்கிள் ஃபேஸ் லோடு, இன்கேஸ் 3 phase லோடு வேணும்னா 3 phase லோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த மாதிரி இதுல இந்த டைப்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பாக்குறப்ப இதுல பாத்தீங்கன்னா வோல்டேஜ், அதாவது இந்த வோல்டேஜ் டிராப் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான மெயின் ஃபேக்டர். அதாவது லைன் ஹெச்டி லைன் மீட்டர் கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற எனர்ஜி மீட்டருக்கு வோல்டேஜ் ஹையரா இருக்கும். லாஸ்ட் போக அதாவது ட்ரீ மாதிரி கொண்டு போயிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி லைனுக்கு கொண்டு போயிருக்கோம். அப்போ இந்த இடத்துல எடுக்கிற லைன்ஸுக்கு இந்த இடத்துல ஒரு 3 phase லைனு ஆர் 3 phase லைன் எடுக்கிற இந்த இடத்துல இருக்கிற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஃபேர் எண்டு, அதாவது லாஸ்ட் எண்டில் இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபுல்லாக ட்ராப் ஆயிருக்கும். என்ன மீனிங்னா, இந்த இன்பிட்வீனில் ஒரு 4 கனெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா
எல்லாம் வோல்டேஜ் டிராப் ஒவ்வொரு லோடு இன்க்ரீஸ் பண்ண இங்க டிராப் அதிகமா இருக்கும். பட் இந்த எண்டில் இருக்கிற கஸ்டமருக்கு என்ன ஆகுனா டிராப் அதிகமா இருக்கும். சரி, அப்ப இங்க வந்து டிராப்ஸ் கம்மியா இருக்கும். போக போக லென்த் இன்க்ரீஸ் ஆக டிராப் அதிகமா இருக்கும். அது எதனாலன்னா பாத்தீங்கன்னா இந்த லென்த் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரோ, அதாவது ரோஎல் பை ஏ. சரியா, அப்ப லென்த்தை பொறுத்து லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுனா வோல்டேஜ் டிராப் ஆயிட்டே இருக்கும். சரியா, ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். சரியா, அப்ப லென்த் இன்க்ரீஸ் ஆக டிராப் அதிகமாகும், வோல்டேஜ் டிராப் அதிகமாகும். சரி, இது திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் தி 3 டைப் சிஸ்டம். சரியா, அடுத்து the bus bar size is not of the sufficient size. அதாவது bus bar size பாத்தீங்கன்னா இன்புட் சைடுல, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுக்கும் லாஸ்ட் இருக்கிற சைஸ்க்கு ஒரே சைஸ்ல போட்டிருப்பாங்க. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க வந்து எண்டிங் பாயிண்ட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் சைஸ் காமனா ஒரே சைஸ்ல இருக்கும். அப்ப காப்பர் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வேஸ்ட், அன்வான்டா இங்க வந்து 10 ஆம்ஸ் எடுக்குதுன்னா இங்க வந்து ஒரு 5 ஆம்ஸ் எடுக்குதுன்னா அந்த கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி இந்த கண்டக்டர் சைஸ் இருக்கும். ஆனா பட் டோட்டல் லோடுக்கு நம்ம மேக்ஸிமம் எடுத்திருக்க மாட்டோம். அதனால என்ன ஆகுனா காப்பர் மெட்டீரியலுடைய காஸ்ட் அதிகமா இருக்கும். சரியா, சஃபிஷியன்ட் சைஸ்ல நம்மளால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாது. சரியா, கரண்ட் ரேட்டிங் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, கண்டக்டருடைய சைஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்ப லாஸ்டா எண்டில் இருக்கிற ஒரு கன்சியூமர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ் எடுக்கிறாங்க. இங்க இன்பிட்வீன்ல மிடில் இருக்கிற கஸ்டமர் வந்து 5 ஆம்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம காமன் பஸ் பார்ல மாற்ற முடியாது. அப்ப ஒரே காமன் சைஸ்ல நம்ம கொண்டு போறதுனால இது ஒரு எக்கனாமிக்கலா இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா, சரி, அடுத்து ஃபியூசஸ் ஆர் லொகேட்டட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதாவது இந்த மாதிரி 3 டைப் சிஸ்டத்துல கொண்டு போறப்ப டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபியூசஸ் லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்ப இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஃபியூஸ் 3 ஃபேஸுக்கு 3 ஃபியூசஸ் இருக்கும். இங்க சிங்கிள் ஃபேஸ்னா இங்க 2 ஃபியூசஸ் இருக்கும், இங்க ஒரு ஃபியூஸ் இருக்கும், இங்க ஒரு ஃபியூஸ். அதாவது எடுக்கிற லோட பொறுத்து சிங்கிள் ஃபேஸா ஆர் 3 ஃபேஸா அதை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபியூசஸை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ஃபேஸுக்கு சீரீஸா ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நியூட்ரல் லிங்கோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நியூட்ரலுக்கு தேர் இஸ் நோ சுவிட்ச் இன் பிட்வீன் லோடு டு எனர்ஜி மீட்டர். சரி, அப்ப இன்பிட்வீன்ல எந்த ஒரு டிஸ்கனெக்ஷனோ ஒரு சுவிட்சோ எதுவுமே இருக்காது நியூட்ரலுக்கு. பட் ஃபேஸுக்கு மட்டும்தான் சுவிட்ச், எம்சிபி, ஃபியூஸ் எல்லாமே இருக்கும், கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு ஃபேஸ் கம்பத்துல இருந்து எடுத்துட்டு வராங்கன்னா டைரக்டா எனர்ஜி மீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ எனர்ஜி மீட்டர்ல இன்கேஸ் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரா இருந்தா ஃபேஸ், நியூட்ரல் பேஸ்ன்னு இருக்கும். 4 டெர்மினல்ஸ் இருக்கும். பேஸ், நியூட்ரல் பேஸ்ன்னு இருக்கும். அப்ப இன்கமிங், இது வந்து இன்கமிங், இது ரெண்டும் அவுட் கோயிங். அப்ப ஃபேஸுக்கு மட்டும்தான் ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நியூட்ரலுக்கு ஒரு நியூட்ரல் லிங்க் இருக்கும், ஒரு நியூட்ரல் லிங்க்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து கொண்டு போய் ஒரு எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. எம்சிபி ஒரு மெயின் எம்சிபி ஆர் ஒரு ஆர்சிசிபி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து கொண்டு போயிட்டு ஒரு காமன் பஸ் பார்ல கொடுத்து இதுல இருந்து செப்பரேட்டா ஒவ்வொரு எம்சிபியா போட்டு பிரிச்சிருப்பாங்க. நியூட்ரல் வந்து லோடுக்கு சீரீஸா போயிட்டே இருக்கும், எல்லா லோடுக்கும் அப்படியே பேரலா பிரிச்சு எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்சிபி செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. அப்ப ஃபியூஸும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லோடுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். இன்கேஸ் இன்னொரு லோடு இந்த இடத்துல எடுக்கிறோம்னா இந்த இடத்துலயும் ஃபியூசஸ் இருக்கும். அப்ப டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நம்ம ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்றப்ப ஒவ்வொரு காமன் லோட்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபியூஸ் வந்து பர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா வி கான் டு ஐடென்டிஃபை தி ஃபால்ட் லொகேஷன், எந்த ஃபியூஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா, செக் பண்ணிக்கங்க. இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் தி 3 டைப் சிஸ்டம். சரி, அடுத்து ரிங் மெயின் சிஸ்டத்துக்கு போவோம். ரிங் மெயின் சிஸ்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 3 டைப் சிஸ்டத்துல இன்கமிங் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒரே லைன்ல கொண்டு போயிட்டு அதில் ட்ரீ அதாவது இன்பிட்வீன் மிடில் ஸ்டாப்பிங்ஸாக பிரிச்சிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இந்த இன்கமிங் கண்டக்டர், அதாவது சப்ளை கொடுக்குற கண்டக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஷேப்ல பண்ணியிருப்பாங்க.
ரிங் ஷேப் ஆர் சர்க்கிள் ஷேப்ல பண்ணிருப்பாங்க. அதாவது இது நியூட்ரல், உள்ள இருக்கிற சர்க்கிள் வந்து நியூட்ரல் லைனு, இது வந்து ஃபேஸ், இது வந்து ஃபேஸ், இது வந்து நியூட்ரல். அப்ப இந்த இடத்துல எல்லாம் டேப்பிங்ஸ் எடுத்திருப்பாங்க. இதுல இருந்து நிறைய சர்வீசஸ் அந்த மாதிரி செப்பரேட்டா பிரிச்சு எடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு மல்டி கனெக்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்ப இது ஒரு ரிங் மெயின் சிஸ்டம். அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி தான் யூஸ் பண்றதுதான் பாத்தீங்கன்னா ரிங் மெயின் சிஸ்டம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து 2 pairs ஆஃப் கேபிள் சைஸ் 4 square mm ஆர் 6 square mm. அதாவது மெயின் கண்டக்டர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் இருக்கும். மெயின் கண்டக்டர்ஸ், இன்கமிங் கண்டக்டர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி 4 square mm ஆர் 6 square mm கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரி, அதுல இருந்து ரூம் சர்க்யூட்டுக்கு பிரிக்கிறதுக்கு லோட்னுடைய கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, இந்த 4 square mm 6 square mm டைரக்ட்லி கனெக்டட் டு தி சப் மெயின் போர்டு. சரியா, சப் ஆர் மெயின் போர்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து லோடு டிபெண்ட் பண்ணி 2.5 ஆர் 1.5 which one is suitable for load that will be used for appliances. சரியா, அப்ப அப்ளையன்சஸ் டிபெண்ட் பண்ணி தான் வந்து அப்ளையன்ஸோட கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி தான் அந்த லோட்ஸ்னுடைய வயரை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, அப்ப அந்த மெயின் போர்டுக்கு மட்டும்தான் ஹெவியான ஒயர் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினான பெரிய ஒயர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. லோடுல கனெக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா லோடுடைய கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி சைஸ் ஒன்னா பிகர் சைஸா இருக்கும், இல்லைன்னா லெஸ்தர் சைஸா இருக்கும், இல்லைன்னா மோர் தென் 1 square mm இருந்து அப் டு 10 square mm வரைக்கும் கொண்டு போவாங்க லோடு கரண்ட் டிபெண்ட் பண்ணி. சரியா, சரி, இதுல இங்கேயுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபேஸ் மட்டும் டைரக்டா கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா லோடுக்கு அப்படியே பேரலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, பேரலா கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா அங்கங்க செப்பரேட்டா டேப்பிங்ஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க. சரி, இது ஒரு ரிலையபிள் ரிங் மெயின் சிஸ்டம். சரி, இதனால பவர் ஷார்டேஜ் ஆகாது. சரி, அப்ப இந்த இடத்துல சப்ளை வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயும் வந்துட்டு இருக்கும். இன்கேஸ் இந்த சர்க்யூட்ல ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த லைன் என்ன, இந்த இடத்துல ஏதாவது பேர்ன் அவுட் ஆயிருந்ததுன்னா லைனை மாத்தி டேப்பிங்ஸ் மாத்தி அடிக்கலாம். சரி, அது டேப்பிங்ஸ் மாத்தி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்க வேணாலும் மாத்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டு சப்ளை எடுத்துக்கலாம். அப்ப கண்டினியூட்டி ஆஃப் சப்ளை, சரி, இன்கமிங் சப்ளை கட்டே ஆகாது. சரியா, சரி, அதுல சாக்கெட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பர்னுடைய எக்கனாமிக்கலா காப்பரை யூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா கரண்ட் எங்கெங்க இருந்து எடுப்பாங்கன்னா போத் சைட்ஸ்ல இருந்து, அதாவது இன்புட் சைட்லயும் எடுத்துக்கலாம், அவுட்புட் சைட்ல அதாவது எண்டு சைட்லயும் எடுத்துக்கலாம், ஸ்டார்டிங் பிளேஸ்லயும் எடுத்துக்கலாம். சரி, அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, ஸ்பெஷல் சாக்கெட்டு பிளக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஃபியூஸ் எல்லாம் இருந்ததுன்னா இது வந்து ஒரு காஸ்ட்லி. சரி, அது மேக்ஸிமம் இந்த மாதிரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா ரேரா யூஸ் பண்றாங்க. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு இன்கமிங் கண்டக்டர்ல கட் ஆயிடுச்சுன்னா டோட்டல் சப்ளையே வராது. அதாவது இன்கமிங் ரிங்ஸ் இன்கமிங் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஸ்டார்டிங் பிளேஸ்ல இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிருக்காங்க, இன்கமிங் இங்க கொண்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த இடத்துல கட் ஆயிருச்சுன்னா இன் பிளேஸ்ல இந்த இடத்துல வயர் கட் ஆயிடுச்சுன்னா இன்கம் அடுத்த கன்சியூமர்ஸ் எதுவுமே சப்ளை எடுக்கவே முடியாது. ஏன்னா இன்கமிங் வந்து இப்படி வந்துட்டு இப்படி வரும், ஆறு இல்லைன்னா இப்படி வரும். அப்ப ஏதாவது ஒரு சைட்ல இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, சப்ளை வந்து இந்த பக்கம் இருக்கிற கன்சியூமர்ஸுக்கு சப்ளை ஃப்ளோ இருக்காது. சரி, அதனால இது வந்து மேக்ஸிமம் ரேரா தான் யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து இந்த டைப் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா யூஸ் பண்றாங்க, அதாவது ரிங் மெயின் சிஸ்டம். சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரிங் மெயின் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம IEEE ஸ்டாண்டர்ட்ல ரெகுலேஷன்ல பாத்தீங்கன்னா IEEE அதாவது இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிங் சர்க்யூட் அப் டு 100 ஸ்கொயர் மீட்டருக்கு உள்ளதான் இருக்கணும். ஃப்ளோர் ஏரியாவில இருந்து நம்ம அதாவது பில்டிங்கினுடைய ஏரியாவில இருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அப் டு 100 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா அது பவர் லாசஸ் அதிகமா இருக்குன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப் டு 100 மீட்டர்ஸ்க்குள்ள இருக்கணும். ரிங் மெயின் சிஸ்டம் ஒன்லி அப்ளிகபிள் ஒன்லி எவரி 100 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள. ஒரு ஃப்ளோர்ல இருந்து அந்த போலுக்கு பக்கமா சப்ளை எடுக்கிற பிளேஸ்ல இருந்து அப் டு 100 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கணும். சரி, அடுத்தது நம்பர் ஆஃப் பவர் பிளக்ஸ் ஃபீட் ஃப்ரம் பிரான்ச் அசிட் லைன்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நம்பர் ஆஃப் பவர் பிளக்ஸ் இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா should not be exceeded to 2 and 2. அதாவது ரெண்டு சப் சர்க்யூட்டுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகக்கூடாது.
அண்ட் ஆல்சோ கரண்ட் should not be exceed 30 ஆம்ஸ்க்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. ஒரு சர்க்கியூட்டுக்கு மேக்சிமம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். சரியா, 2 பவர் பிளாக் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதனோட கரண்ட் ரேட்டிங் should not be exceed 30 ஆம்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. இந்த ரிங்மெயின் சிஸ்டத்துல 2 பவர் சர்க்கியூட்ஸ் இருக்கலாம், பவர் பிளாக்ஸ் இருக்கலாம், பிரான்ச் லைன்ஸோ அந்த பிரான்ச்ல 2 பவர் பிளாக்ஸ் இருக்கலாம். அதனோட கரண்ட் ரேட்டிங் should not be exceed 30 ஆம்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது ஒவ்வொரு லோடுக்குமே. சரியா, செக் பண்ணிக்கங்க. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பவர் பிளாக்குக்கும் இன்பில்ட் ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பவர் பிளாக்குக்கும் இன்பில்ட்டா ஒரு ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பர்பஸ்க்குன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் தி ஷார்ட் சர்க்கியூட் ஆர் ஓவர்லோடு கரண்ட். சரியா, அதே மாதிரி ஒரு எம்சிபியும் ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எம்சிபி டைப்ல, அதாவது ஃபியூஸு வித் எம்சிபி டைப்ல ஒரு சுவிட்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பவர் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டா ஃபியூஸும் இருக்கும், ஒரு எம்சிபி டைப் சாக்கெட்டும் இருக்கும், ஆர் சுவிட்ச் இருக்கும், எம்சிபி டைப் சுவிட்சும் இருக்கும், அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக ஒரு ஃபியூஸும் எம்சிபி டைப் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒவ்வொரு பவர் பிளாக்லையும். சரியா, செக் பண்ணிக்கங்க. இதோட செகண்ட் பார்ட் ஓவர். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டட் போர்டு டைப் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு டைப் சிஸ்டம். சரியா, இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டைப் சிஸ்டம். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஒரு ஹவுஸ் அப்ளையன்சஸ்க்காக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் அப்ளையன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு டைப் பவர் சிஸ்டம் தான் மேக்ஸிமம் இன்னைக்கு கரண்ட் சினாரியோவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்போ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸ்லையும் வோல்டேஜ் ஈக்குவல் வோல்டேஜ் இருக்கும். சரியா, டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா, அதாவது ஒரு இன்கமிங் சப்ளை கொண்டு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்து லோடு பிரிச்சு செப்பரேட்டா எடுக்கிறப்ப இந்த லோட்ஸ் எல்லா லோடுக்குமே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கும். சரியா, ஈக்குவலா இருக்கும். சரியா, இது லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சிங்கிள் ஃபேஸ் மெயின் சுவிட்ச், சிங்கிள் ஃபேஸ் இன்புட் சப்ளை கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ இந்த இடத்துல பேஸ், இந்த இடத்துல நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐசிடிபி. சரி, அயன் கிளாட் டபுள் போல் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க, லிவர் டைப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, நியூட்ரலுக்கு நியூட்ரல் லிங்க் போட்டாங்க. இது வந்து நியூட்ரல் கட்டே ஆகாது. ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு மட்டும் ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஃபியூஸ் வந்து கனெக்ட் பண்ணி லோடுனுடைய கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி இந்த ஃபியூஸ் ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூட்ரல் டைரக்டா அந்த நியூட்ரல் கொண்டு போய் நியூட்ரல் லிங்க் ஒரு பார்ல ஒரு இது வந்து ஒரு அயன் பார் இருக்கும். அந்த பார்ல வந்து இது வந்து ஒரு ஸ்டீல் மெட்டீரியல்னால ஒரு அயன் பார் இருக்கும், அந்த பார்ல கொடுத்துருப்பாங்க. இது கரோட ஆகாது, அண்ட் ஆல்சோ இது வந்து ரிஜிட் பாரா இருக்கும். சரியா, அதுக்கு அடுத்து இந்த ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இண்டிவிஜுவல் எம்சிபிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதுல வந்து டைரக்டா லோடுக்கு கனெக்ட் பண்ணிருக்க சர்க்யூட்ஸ்க்கு போகுது. சரி, எர்த் செப்பரேட்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாடி கிரவுண்ட்லயும் பண்ணிருப்பாங்க. அந்த அப்ளைன்சஸ் எங்கெங்க இருக்கோ அந்த எர்த் பிளேட்ல கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பாடியினுடைய ஒரு ஸ்க்ரூல வந்து பாத்தீங்கன்னா எர்த் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, இந்த டைப்ல வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுக்கிறது தான் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் போர்ட் டைப் சிஸ்டம். சரிங்களா, செக் பண்ணிக்கங்க. இதுல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பவர் சப்ளை வந்து எடுக்கிறப்ப எந்த ரேட்டிங்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சரி, the main switch is connected to the distribution board through the suitable cables. என்ன சொல்ல வராங்க, suitable cable யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுல இருந்து மெயின் சுவிட்ச்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு, அதாவது பிக்கர் சைஸ் ஒயர் யூஸ் பண்ணணும். ஏன்னா மெயின் சுவிட்ச்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போறது கண்டக்டர் சைஸ் பெருசா இருக்கும். சரியா, அப்போ டோட்டல் லோடு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் சைஸ் வழியா தான் போகும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்டா கொண்டு போயிட்டு, அதாவது இந்த இடத்துல கொண்டு போற ஒயர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெருசா இருக்கும். 4 ஸ்கொயர் எம், 6 ஸ்கொயர் எம், 10 ஸ்கொயர் எம் அந்த மாதிரி இருக்கும்.
இந்த எம்சிபில இருந்து லோடுக்கு போற வயர்ஸ் எல்லாம் லோடை டிபெண்ட் பண்ணி 2.5 1.5 4 ஸ்கொயர் mm அந்த மாதிரி லோட கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது டோட்டல் கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி இருக்கு இன்கமிங் ஒயர். சரி, அடுத்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் டைப் சிஸ்டத்துல ஈச் சர்க்கியூட் ஹேவிங் பவர் அப் டு 800 வாட். லைட்டிங் லோடா இருந்தா 800 வாட். இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. வாட் இஸ் திஸ் சப் சர்க்கியூட் பவர் ரேஞ்சிங் இன் லைட்டிங் லோட் அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 800 வாட்ஸ் இருக்கணும். 800 வாட்ஸுக்கு மேல ஒரு சப் சர்க்கியூட்டுக்கு நம்ம பிரிக்க கூடாது. 800 வாட்ஸ்னா இப்ப ஒரு 4 ஃபேன் இருக்கு, 4 டியூப் லைட் இருக்கு, அந்த மாதிரி கால்குலேட் பண்றப்ப அதனோட டோட்டல் அப்ளையன்சஸ் ரேட்டிங் ஷுட் நாட் பி எக்ஸீட் 800 வாட்ஸ். சரியா, 800 வாட்ஸுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. இது வந்து இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ். ஒரு சப் சர்க்கியூட்ல லைட்டிங் லோடா இருந்தா ஒரு சப் சர்க்கியூட்டுக்கு 800 வாட்ஸுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. சரியா, அந்த மாதிரி இருக்கணும். சரியா, டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ல இருந்து லோடு பிரிக்கிறப்ப லூப் பண்ணி எடுக்கிறப்ப 800 வாட்ஸுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. இன்கேஸ் பவர் சர்க்கியூட்டா இருந்தா வித்தின் தி 3000 வாட்ஸ், 3000 வாட்ஸுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுக்கு மேல எக்ஸீட் ஆச்சுன்னா அனதர் சப் சர்க்கியூட் நம்ம கிரியேட் பண்ணணும். சரியா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ். ஒரு வீட்டில் ஒரு சர்க்கியூட்டுக்கு எவ்வளவு பவர் ரேட்டிங்குள்ள ஒரு சர்க்கியூட் நம்ம டிசைட் பண்ணி பிரிக்கிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஒரு சர்க்கியூட் எவ்வளவு பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றோங்கிறது ரேஞ்ச் 800 வாட்ஸ் பர் லைட்டிங் லோட். லைட்டிங் லோட் சர்க்கியூட் 3000 வாட்ஸ் வில் பி a பவர் சர்க்கியூட், பவர் சப் சர்க்கியூட். அந்த மாதிரி இருக்கணும். சரி, இந்த இடத்துல பேஸ் ஒயர் இஸ் which is taken from the circuit with fuse. டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ல இருந்து இன்கமிங்லயே ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து லூப் பண்ணி டைரக்டா லைட் சுவிட்சுக்கோ ஆர் மெயின் சுவிட்ச் போர்டுக்கோ போகும். சரியா, ஆர் ஃபேன் சுவிட்சஸ் ஆர் சேம் சர்க்கியூட் பை 1 by 1 ஃபாலோயிங் தி வேவ்ஸ். சரியா, லூப் அவுட் ஃப்ரம் சுவிட்ச் அண்ட் சீலிங் ரோஸ். என்ன பண்ணிருக்காங்கன்னா பேஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்கமிங் ஃபேஸ் என்ன பண்ணி லூப்பிங் பண்ணிருப்பாங்க. லூப்பிங் பண்ணி கொண்டு போய் எங்க பண்ணிருப்பாங்கன்னா சுவிட்சில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 2 சுவிட்ச் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபேஸ், இது ஃபேஸ், இது இன்கமிங், இது அவுட் கோயிங் டெர்மினல்ஸ். அப்ப இது வந்து லோடுக்கு போயிருக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டையும் காமன் பண்ணி லிங்க் பண்ணிருப்பாங்க. இன்புட்ல ஒரு 2 டெர்மினலையும் காமன் பண்ணி இந்த இடத்துல ஃபேஸ் கொண்டுட்டு போயிருப்பாங்க. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லூப்பிங்கிறது. இந்த இடத்துல ஃபேஸ் கொண்டு போயிருப்பாங்க. ஃபேஸ் 2 சுவிட்ச் காமனா போயிட்டு இருக்கும். சுவிட்சை பிரஸ் பண்ணா ஒவ்வொரு சுவிட்சினுடைய அவுட்புட் லோடுக்கு சப்ளை போகும். சரி, அப்ப லூப்பிங் அவுட் ஃப்ரம் சுவிட்ச் அண்ட் சீலிங் ரோஸ். அதாவது சீலிங் ரோஸ்லயும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். மேக்ஸிமம் இன்னைக்கெல்லாம் சீலிங் ரோஸ்ல நம்ம டைரக்டா பவர் சப்ளை கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. பவர் சப்ளை அதாவது கரண்ட் டைரக்டா எங்க கொடுப்போம்னா கரண்ட் வயர், அதாவது ஃபேஸ் வயர் எங்க டைரக்டா கனெக்ட் பண்ணோம்னா சுவிட்சில் தான் கனெக்ட் பண்ணுவோம். சீலிங் ரோஸ்ல கனெக்ட் பண்ண மாட்டோம். சீலிங் ரோஸ்ல கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா டியூப் லைட்ஸ் தான் சீலிங் ரோஸ்க்கு கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா, சரி, அடுத்த பாயிண்ட்ஸ் கவனிங்க. The phase wire which is connected to the terminals of the switch. சரி, அப்ப என்ன சொல்றாங்க, phase wire directly connected to the switchல கனெக்ட் பண்ணோம், loop out to the next switch and so on. அப்ப அடுத்தடுத்த சுவிட்சுக்கு என்ன பண்றாங்க, லூப் பண்ணிக்கிறாங்க. சரியா, whereas the neutral wires are looped together from the ceiling rows. அப்ப நியூட்ரல் எங்கேயுமே சுவிட்சிங் கிடையாது, எம்சிபியும் கிடையாது. டைரக்டா அப்ளையன்சஸ்க்கு பேரலா கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா, இந்த இடத்துல ஒரு லைட் பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு லைட் பாயிண்ட் இருக்குன்னா ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச்ல இருந்து வரும். நியூட்ரல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து இங்க இருந்து நியூட்ரல் இப்படி, அடுத்து இங்க நியூட்ரல் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே இப்ப லேம்ப் லோடெல்லாம் பேரலா இருக்கும். நியூட்ரல் பாத்தீங்கன்னா சீரீஸா அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா, அதுல இருந்து அப்படியே லூப்பா எடுத்துருவாங்க. சரி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டைப் சிஸ்டம். சரி, அப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க, நியூட்ரல் பாருங்க, இது ஒரு ஃபிளெக்சிபிள் பெண்டன்ட் லேம்ப், ஒரு லேம்ப் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நியூட்ரல் பாத்தீங்கன்னா டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து சீலிங் ரோஸ்க்கு டைரக்டா கனெக்ட் பண்ணி டியூப் லைட்டுக்கு எடுத்திருப்பாங்க. அப்ப இது டு நெக்ஸ்ட் சீலிங் ரோஸ் ஆர் நெக்ஸ்ட் சுவிட்ச் எதுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபியூஸுக்கு ஃபேஸுக்கு பாத்தீங்கன்னா எல்லுக்கு பாத்தீங்கன்னா ஃபியூஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து சுவிட்சினுடைய இன்கமிங் ஒன்று, அடுத்து இன்னொரு சுவிட்சினுடைய இன்கமிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப சுவிட்ச் ஆன் பண்ணா இந்த லேம்புக்கு போகும், அடுத்து இந்த சீலிங் ரோஸுக்கு போய் டியூப் லைட் போகும். அப்ப இந்த ஃபேஸ் இன்கமிங் அடுத்த சர்க்கியூட்டுக்கு போகுது. அப்ப இது வந்து நியூட்ரலு, இது வந்து ஃபேஸ், அடுத்த சர்க்கியூட்டுக்கு போகுது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்திருப்பாங்க. சரி, லூப்பிங் பண்ணி எடுத்திருப்பாங்க.
ஓகே, அடுத்த சிஸ்டம் போவோம் நம்ம. இதுல இன்னும் ஒரு 2-3 டைப்ஸ் இருக்கு, இதை பார்த்துருவோம் எப்படி எப்படிலாம் கனெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா வயரிங் வித் 2 டெர்மினல்ஸ் அண்ட் 1 கனெக்டர் சுவிட்ச். 1 கனெக்டர் சுவிட்ச் இது பாத்தீங்கன்னா 1 கனெக்டர் சுவிட்ச்னா அதாவது இது வந்து ஒரு 2-வே சுவிட்ச் மாதிரி. சரிங்களா, இன்கமிங் கொடுத்துருப்பாங்க. சரி, இன்கமிங் கொடுத்துருப்பாங்க 2-வே சுவிட்ச் மாதிரி. ஒரு சென்டர்ல வந்து அவுட்புட் எடுத்திருப்பாங்க. மேல டாப்லயும் பாட்டம்லயும் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் சப்ளை வந்து பைபாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, நியூட்ரல் வந்து டைரக்டா லோடுக்கு போயிருக்கும். சீலிங் ரோஸுக்கோ ஏதாவது ஹோல்டருக்கோ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரல் டைரக்டா ஹோல்டருக்கு போயிருக்கும். சுவிட்சுக்கு மட்டும் ஃபேஸ் மட்டும் சுவிட்சில் போகும். சரியா, ஒன்னா நியூட்ரல் போகும் ஆர் பேஸ் போகும். பட் இங்க 2-வே சுவிட்சுங்கிறப்ப நியூட்ரல் டைரக்டா போயிடும், பேஸ் மட்டும் சுவிட்ச் வழியா போகும். சரி, இது ஒன்று. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். அடுத்து வயரிங் வித் 3 டெர்மினல் சீலிங் ரோஸ். 3 டெர்மினல் சீலிங் ரோஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்ரல் டைரக்டா லூப் போட்டிருப்பாங்க. சுவிட்சுக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா வெளியே எடுத்திருப்பாங்க. சரியா, அதே மாதிரி சுவிட்சுக்கு பேஸும் வெளியே எடுத்திருப்பாங்க. நியூட்ரல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டைரக்டா இந்த லேம்ப் லோடு கனெக்ட் பண்ணி வெளியில அடுத்ததுக்கும் எடுத்திருப்பாங்க. சரி, இது வந்து 3 டைப் சீலிங் ரோஸ், 3 டெர்மினல் சீலிங் ரோஸ்ல கனெக்ட் பண்றது. சரி, இன்கேஸ் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருந்ததுன்னா கூட அதுல கூட பேஸ் நியூட்ரல் எர்த்துங்கிற மாதிரி இதை 3 கனெக்டர்ஸ் வச்சு ஒரு பேஸும் ஒரு நியூட்ரலும் கொடுப்பாங்க. ஆர் ஒரு பேஸும் ஒரு நியூட்ரல் ஒரு எர்த்தை கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா 2 நியூட்ரல் லூப் பண்ணி கூட எடுத்துருக்கலாம். சரியா, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். சரியா, இது 3 டைப் சீலிங் ரோஸ் தான். இதுவும் அதே மாதிரி டேப்பிங்ஸ் எடுத்திருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ல இருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸோ இல்லை அடுத்த சீலிங் ரோஸ்லயோ, அதாவது 3 டெர்மினல் சீலிங் ரோஸ்லயோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நியூட்ரல் காமன் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னா இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா லார்ஜ் ஏரியாஸ்ல, அதிகமா வந்து கேரிடர்ல பாத்தீங்கன்னா அதிகமா சுவிட்ச் இல்லாத பாயிண்ட்ல, அதாவது லைட் காமனா எங்கெங்க இருக்கோ அது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா ஒரு 4 லைட் எரியணும். அந்த மாதிரி பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாக்கெட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு சீலிங் ரோஸோ வச்சு கூட சப்ளை வெளியே எடுத்திருப்பாங்க. சரி, அடுத்து டொமஸ்டிக் வயரிங் லேயிங் பண்றப்ப லே அவுட் டயக்ராம் எப்படி டிரா பண்றது அப்படின்னு பார்ப்போம். சரியா, பிரின்சிபல் ஆஃப் லேயிங் அவுட் ஆஃப் டொமஸ்டிக் வயரிங். சரியா, ஒரு டொமஸ்டிக் வயரிங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் வயரிங்க நம்ம வந்து வயரிங் பண்றப்ப நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணோம், எப்படி என்னென்ன மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணோம், ஒரு சர்க்கியூட் டயக்ராமா எப்படி கிரியேட் பண்றது, லே அவுட் டயக்ராம் எப்படி போடுறது, ஃபேன் பாயிண்ட்ஸ், லைட் பாயிண்ட்ஸ், ஹீட்டர் பாயிண்ட்ஸ், பவர் சர்க்கியூட் பாயிண்ட்ஸ்ல எங்கெங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். எப்படி வந்து நம்ம ஒரு லே அவுட்டா போட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம், ஒரு சர்க்கியூட்டா கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம். சரி, அடுத்து லே அவுட் டயக்ராம் எப்படி இருக்கணும். இந்த இன்ஸ்டாலேஷன், அதாவது டொமஸ்டிக் வயரிங் இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப எலக்ட்ரீஷியன் எல்லாமே என்ன பண்ணோம்னா கம்பல்சரி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் டிரா பண்ணணும். சரியா, வயரிங் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிஃபோரா ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்கிறவங்க கம்பல்சரி என்ன பண்ணோம்னா ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த சர்க்கியூட் டயக்ராம் இல்லாம நம்மளால எந்த ஒரு சர்க்கியூட்டையும் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு சர்க்கியூட், அதாவது கனெக்ஷன் டயக்ராம் கிரியேட் பண்ணணும். ப்ராப்பரான கனெக்ஷன் டயக்ராம் தெரியாம ஏதாவது ஒன்று ரஃபா கனெக்ஷன் கொடுத்தா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும், இல்லைன்னா ஃபேஸ் கட் ஆகிட்டே இருக்கும். சரி, அப்போ ப்ராப்பரான சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அதுக்காக லே அவுட் டயக்ராம் கிரியேட் பண்ணணும். சரி, அப்போ த லே அவுட் டயக்ராம் இஸ் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் தி வயரிங் டயக்ராம். அப்படின்னு என்ன, சிம்பிளிஃபைடா இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டா கசகசன்னு கனெக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது, பேஸ் நியூட்ரல் மிங்கிள் ஆகக்கூடாது. இன்கேஸ் 3 ஃபேஸ் சர்க்கியூட்டா இருந்தால் 3 ஃபேஸ் நியூட்ரலும் செப்பரேட்டா, லோடுக்கு செப்பரேட்டா 3 ஃபேஸும் 3 சர்க்கியூட்ஸுக்கு போயிட்டு இருக்கணும். இன்கேஸ் 3 ஃபேஸ் மிஷினா இருந்தால் 3 ஃபேஸ் அப்புறம் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் ஃபேஸுங்கிறப்ப ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரல் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த சிம்பிளிஃபைடு வெர்ஷனான சர்க்கியூட் டயக்ராமா கிரியேட் பண்ணணும். காம்ப்ளிகேட்டடா கசகசன்னு லைன் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்போ இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் நடந்ததுன்னா நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். அதனால சிம்பிளிஃபைடு வெர்ஷனா இருக்கணும். அதாவது இந்த மாதிரி சிம்பிளா, அதாவது சிம்பிளிஃபைடு வெர்ஷனா நீட்டா ரெடி பண்ணனா இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் நடக்குதுன்னா நம்மளால ஈஸியா ரீட் பண்ண முடியும், குயிக்கா அனலைஸ் பண்ண முடியும்.
சரி, அதுக்காக தான் வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறது. சரியா? சரி, அடுத்து the layout diagram is used for preparing architectural diagrams, plans and buildings. இந்த லேஅவுட் டயக்ராம் எதுக்கு கிரியேட் பண்றாங்கன்னா, ஆர்கிடெக்சரல், அதாவது ஒரு பில்டிங்க்கு ஆர்கிடெக்சரா இருக்கிறாங்கன்னா அந்த சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்க்கியூட் டயக்ராம் கிரியேட் பண்ணி, இன்கேஸ் சிவில் இன்ஜினியரா இருக்காங்கன்னா அவங்க அந்த ஆர்கிடெக்சரல் டிராயிங் போடுறப்ப எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் பக்கத்துல இருந்து இந்த சர்க்கியூட்டை எந்த ஃபெயிலியரும் இல்லாம நீட்னஸா சர்க்கியூட் டயக்ராம் டிரா பண்ணி கொடுக்கணும். சரி, பில்டிங்ஸுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி. சரி, அடுத்து in a layout diagram it is necessary to indicate with சிம்பிள்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு லேஅவுட் டயக்ராம்ல நெசசரி சிம்பிள்ஸ் இருக்கணும், இண்டிகேட் பண்ணிருக்கணும். லைட்டா ஃபேன் பாயிண்ட் வருதா, லைட்னா எப்படி இண்டிகேட் பண்ணும், ஃபேன் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் சிம்பிள்ஸ் கம்பல்சரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா? அதனால என்ன பண்ணோம்னா குயிக்கா நம்மளால வயரிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், குயிக்கா வயரிங் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வயரிங் வந்து மேக்சிமம் சர்ஃபேஸ்ல இருக்கலாம், ஆர் கன்சீல்ல இருக்கலாம், ஆர் பாட்டம் சைடில், ஆர் டவுன் சைடில், ஆர் அப் டாப் சைடில், எங்கே வேணாலும் வயரிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். சரியா? அதாவது இந்த வயரிங்ஸ் லே அவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா? யூஸ் பண்ணி சர்க்கியூட் டயக்ராம் கிரியேட் பண்ணிருக்கணும். சரியா? அடுத்து இன்ஸ்டாலேஷன் பிளான். ஒரு லே அவுட் டயக்ராம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு சர்க்கியூட்டை கிரியேட் பண்ண போறோம், எங்கெங்க இது லேம்பை ஃபிக்ஸ் பண்ண போறோம், ஃபேன்ஸை ஃபிக்ஸ் பண்ண போறோம், அதர் அப்ளைன்சஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறது, ஒரு ரூட்டை வந்து லே அவுட் டயக்ராம் போட்டோம். அடுத்து இன்ஸ்டாலேஷன் பிளான். நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம், என்னென்ன இது தேவை, எந்தெந்த பொசிஷன்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம், என்னென்ன அக்சசரிஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பிளான். சரியா? இது வந்து எந்த இடத்துல இப்போ ஃபைனலாக அப்பியரன்ஸு நீட்டாக இருக்கணும். அதாவது அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேனு நீட்டாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப இன்ஸ்டாலேஷன் பிளானு நீட்டாக இருக்கணும். சரி, அதுவும் அப்பியரன்ஸை நீட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? இன்ஸ்டால் பண்ணுறப்ப. சரி, அடுத்து சர்க்கியூட் டயக்ராம், லே அவுட் டயக்ராம் போட்டோம், எங்கெங்கே லே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சர்க்கியூட் டயக்ராமும் கிரியேட் பண்ணணும். சரியா? அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கணும், கிராஃபிக்கல் சிம்பிளாக இருக்கணும். சரியா? கிராஃபிக்கலாக நம்ம வந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். சர்க்கியூட் வந்து நீட்னஸாக இருக்கணும். அடுத்து வயரிங் டயக்ராம். இந்த டயக்ராமும் போட்டு வச்சிருக்கணும். ஒரு பொசிஷன் எந்தெந்த இடத்துல காம்பனன்ட்ஸை பொசிஷன் பண்ண போகிறோம், ரெசம்பிளன்ஸ், அதாவது எந்தெந்த இடத்துல நம்ம பண்ணால் நமக்கு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும், அதே மாதிரி எந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இலுமினேஷன் ப்ராப்பராக இருக்குமா, ஃபேன் ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதனால அந்த பிளேஸில் ஈக்குவலான ஏர் சர்க்குலேஷன், ஏர் வெலோசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணி வயரிங் வந்து கிரியேட் பண்ணணும். சரி, அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லே அவுட் டயக்ராமு, சர்க்கியூட் டயக்ராமு, வயரிங் டயக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டொமஸ்டிக் வயரிங் கிரியேட் பண்ணுறப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம அதாவது மைண்டில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் ஒரு வயரிங் வந்து நம்ம பண்ணணும், ஒரு வீட்டுக்கோ ஒரு ஃபேக்ட்ரிக்கோ எதுக்கோ இருந்தாலும் சரி. அடுத்து வயரிங் பண்ணுறப்ப, வயரிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கொஞ்சம் பிஎஸ், அதாவது இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெகுலேஷன்ஸ், அதாவது ரெகுலேஷன்ஸில் ஆக்டில், இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் இந்தந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வயரிங் மெத்தட்ஸில் சுவிட்ச் போர்டு இந்த ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இந்த பிளேஸில் இருக்கணும், ஃபேன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கணும், லைட் பாயிண்ட் இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 1910, சரி, அந்த அந்த பீரியட்ல இருந்து அடுத்து 1956 இது ரிவைஸ்டு பேனல்ல இருந்து வர எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் இது வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். சரி, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயரிங்கும், அதாவது பிவிசி பேட்டன் வயரிங்கு, மெட்டல் சீத்தடு வயரிங்கு, ஆர் காண்டியூட் வயரிங் சிஸ்டம், இந்த 3 டைப் சிஸ்டத்துலையும் ஃபாலோ பண்ணுறப்ப உள்ளுக்குள்ள ஒயர் வந்து நம்ம லென்த்தியாக லாங் டிஸ்டன்ஸு கொண்டு போகிறப்ப, லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸு கன்சிடர் பண்ணோம். இதில்
பிவிசி சீத்டு ஆர் பேட்டன் வயரிங், சரியா? பிவிசி பைப்பு யூஸ் பண்ணி பண்ற வயரிங், ஆர் மெட்டல் பைப் யூஸ் பண்ணி பண்ற வயரிங், ஆர் காண்டியூட் பைப், அதாவது அயன் மெட்டீரியல், அதாவது காஸ்டிங் மெட்டீரியல் கிரியேட் பண்ண பைப் யூஸ் பண்ணி பண்றது, சரியா? இந்த மாதிரி பைப் யூஸ் பண்ணி பண்றப்ப அதனோட ரெகுலேஷன்ஸ்ல என்னன்னு பார்ப்போம். சரி, பெர்மிசிபிள் லோட் இன் ஏ சப் சர்க்யூட் அண்ட் பவர் சர்க்யூட். சப் சர்க்யூட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதுல என்னென்ன சர்க்யூட்ஸை கொண்டு போக போறோம், என்னென்ன ஹைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், என்னென்ன ரேட்டிங்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ், சரியா? த சப் சர்க்யூட்ஸ் மே பி டிவைடட் இன்டு டூ ஃபாலோயிங் டு டூ குரூப்ஸ், சரியா? லைட் அண்ட் ஃபேன் சப் சர்க்யூட், அடுத்து பவர் சப் சர்க்யூட், சரியா? அப்ப ரெண்டே சர்க்யூட் தான் இருக்குது நமக்கு. லைட்டு ஃபேனும் சேர்ந்து ஒரு சப் சர்க்யூட், சரியா? மெயின் சர்க்யூட் வேற, சப் சர்க்யூட் வேற. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்யூட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சர்க்யூட், இது செகண்ட் சர்க்யூட், சரியா? ஆஃப்டர் மெயின் சுவிட்ச் த சப்ளை ஷால் பி brought into the distribution board. அதாவது மெயின் சுவிட்ச்ல இருந்து டைரக்டா சப்ளை கனெக்ட் பண்றது எங்க? டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ல. செப்பரேட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் ஷால் பி யூஸ்டு ஃபார் லைட் அண்ட் பவர் சர்க்யூட். அப்படின்னு என்ன மீனிங்னா, லைட்டுக்கும் ஃபேனுக்கும், லைட்டுக்கும் ஃபேன் லோடுக்கும் ஒரு சப் சர்க்யூட், பவர் சர்க்யூட்டுக்கு இன்னொரு செப்பரேட் சப் சர்க்யூட் பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் வந்து ரூல். அப்ப ரெண்டு சர்க்யூட்டா டிவைட் பண்ணி பிரிச்சு எடுக்கணும், சரியா? இதுல லைட் ஃபேன் சர்க்யூட்ல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கணும், அதனோட டிஸ்டன்ஸ் என்ன, ஹைட் என்ன, எத்தனை சாக்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மே பி வைட் ஆன் காமன் சர்க்யூட், சரியா? லைட்ஸும் ஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்யூட் கொண்டு போயிருக்கலாம், சரி? இன்கேஸ் ஒரு 10 ஃபேனுக்கு மேலே போகுதுன்னா அந்த பவர் ரேட்டிங் 800 வாட்ஸ் எக்ஸீட் ஆகாமல் இன்னொரு சர்க்யூட் கொண்டு போகலாம், சரி? அப்ப ஈச் சப் சர்க்யூட் ஷல் ஹேவ் நாட் மோர் தென் டோட்டல் ஆஃப் 10 பாயிண்ட்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, 10 பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு சப் சர்க்யூட்டும் 10 பாயிண்ட்ஸுக்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு சர்க்யூட்னு எடுத்துட்டாவே கம்பல்சரி லைட் பாயிண்ட்ஸ்ல கம்பல்சரி சப் சர்க்யூட் வில் பி ஏ 10 பாயிண்ட்ஸ் இருக்கணும். லைட்டு, ஃபேன்ஸ் அண்ட் 6 ஆம்ஸ் சாக்கெட்ல, சரியா? 6 ஆம்ஸ் சாக்கெட் இது எல்லாமே லைட்டிங் லோடு வரும். 16 ஆம்ஸ் போச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா பவர் சர்க்யூட்ல வரும், பவர் சர்க்யூட்ல வரும், சரி? அதனால இது வந்து பாத்தீங்கன்னா 16 ஆம்ஸ் பவர் சர்க்யூட்ல வரும். லைட்டிங் லோட்ல வர்றப்ப 6 ஆம்ஸ் சாக்கெட் அவுட்லெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டிங் லோடு, சரியா? லைட்டிங் லோட்ல வந்துடும், சரி? அப்ப இதுல பாத்தீங்கன்னா அப் டு 10 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு சப் சர்க்யூட்டுக்கு இருக்கணும், சரியா? அடுத்து த லோட் ஆன் ஈச் சப் சர்க்யூட் ஷால் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 800 வாட்ஸ். இப்பதான் சொன்னேன், ஒரு சப் சர்க்யூட்டுக்கு கம்பல்சரி 800 வாட்ஸுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகக்கூடாது லைட்டிங் லோடு, சரியா? லைட்டிங் லோட் should be restricted to 800 வாட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது, சரி? If a separated circuit is installed for fans, the number of fans in that circuit shall not be exceed 10. அப்ப என்ன மீனிங்? அப்ப செப்பரேட்டா ஒரு ஃபேன் சர்க்யூட்டுக்கும் ஒன்னு கொண்டு போறாங்கன்னா 10 ஃபேன் என்ன சொல்லியிருக்காங்க, 10 பாயிண்ட், 10 இன்ட்டு ஒரு ஃபேன் 60 வாட்ஸ்னா 600 வாட்ஸ், சரி? அப்ப நியரஸ்டா 800க்கு நியரஸ்டா வந்திருக்கும். அப்ப நம்ம கம்பல்சரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஃபேன் பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அப்ப அது வந்து 10க்கு மேல எக்ஸைட் ஆகக்கூடாது, சரியா? செப்பரேட் சப் சர்க்யூட் போடுறப்ப, சரி? அடுத்து பவர் சப் சர்க்யூட். The load on each power sub circuit should normally restricted at to 3000 watts. அப்ப லைட்டிங் லோட் சர்க்யூட் 800 வாட்ஸ், பவர் சர்க்யூட் should be at 3000 வாட்ஸ், இதுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது, சரியா? In case 3 or more circuit will be available means to choose separate sub circuits. அப்படின்னு என்ன மீனிங்? ரெண்டு செப்பரேட்டர்ஸ் 3000 வாட்ஸ்க்கு மேல ஒரு சர்க்யூட்ல வருது, லோடு இருக்குன்னா அப்ப ரெண்டு சப் சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரி? அப்ப ரெண்டு சப் சர்க்யூட்டை யூஸ் பண்ணிட்டு கனெக்ஷன் கொடுக்கலாம், சரியா? சரி, அடுத்து லைட்டிங் பாயிண்ட்ல வர்றப்ப, லைட்டிங் பாயிண்ட்ல எப்படியெல்லாம் நம்ம எங்க பிளேஸ் பண்றது, என்ன டைமென்ஷன்ல லைட்டிங் பாயிண்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றது,
சரி, லைட்டிங் பாயிண்ட் எங்க ஃபிக்ஸ் பண்றது, சுவிட்சஸ்லாம் எங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் a switch shall be provided adjacent to the normal entrance to any area for controlling the general lighting in that area. அதாவது ஒரு டோர் ஓபன் பண்றோம், அந்த டோருக்கு பக்கத்துலயே அட்ஜஸ்டன்ட் சைட்லயே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா, ஜெனரல் லைட்டிங் ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி முன் போர்ஷன்லயே நார்மல் என்ட்ரன்ஸ்லயே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியாவை ஒட்டியே என்ன பண்ணோம்னா நம்ம கண்ட்ரோல் சுவிட்ச் போர்டு வச்சிருக்கணும். சரி, லைட்டிங் அக்சஸ் பண்றதுக்கு the switches should be fixed on the usable wall space and should not be obstructed by a drawer. அப்படின்னு என்ன மீனிங், சுவிட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வால் ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி வால் ஸ்பேஸ்லயும், அதாவது டோர் சைட்ல மறைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, டோர் வந்து மறைச்சிட்டும் இருக்கக்கூடாது, டோர் தாண்டி போய் நம்ம ஆன் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி விண்டோ இருந்ததுன்னா விண்டோஸ் ஃபுல்லி ஓப்பன் பொசிஷன்ல இருக்கணும். சரியா, சடனா வந்து ஏதாவது ஃபெயிலியர் நடக்குதுன்னா அந்த சுவிட்சை டைரக்டா போய் நம்ம ஆஃப் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப டோருக்கு பின்னாடியோ டோருக்கு முன்னாடி டோர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, தே மே பி இன்ஸ்டால்ட் அட் எ ஹைட் அப் டு 1.3 மீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவிட்ச் போர்டில் எங்க ஃபிக்ஸ் பண்ணணும், அப் டு ஃப்ளோர் லெவல்ல இருந்து 1.3 மீட்டர்ல இருக்கணும். அப்போ ஒரு மீட்டருக்கு 3.7 அடிங்கிறப்ப அப் டு 5 ஃபீட்டுக்குள்ள 4.75 அடிக்குள்ள இருக்கணும். ஒரு சுவிட்ச் போர்டுங்கிறது ஃப்ளோர் லெவல்ல இருந்து அப் டு 4.75 அடியிலிருந்து 5 அடிக்குள்ள இருக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட் போவோம். அடுத்து, the light fittings in kitchen should be so placed that the all working surfaces are well illuminated, no shadow falls on them when in normal use. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, லைட் ஃபிட்டிங்ஸ் கிச்சன்ல பிளேஸ் பண்றப்ப ஆல் ஒர்க்கிங் சர்ஃபேஸ்லயும் நீட்னஸான இலுமினேஷன் இருக்கணும். அப்ப சென்டர் பண்ணி ஒவ்வொரு டியூப் லைட்டையும் ஃபிட் பண்ணணும். ஈக்குவல் இலுமினேஷன் கிச்சன் ஏரியாஸ்ல இருக்கணும், ஷேடோஸ் இருக்கக்கூடாது. சரியா, நார்மல் யூஸ்ல பாத்தீங்கன்னா ஷேடோஸ் இருக்கக்கூடாது. சென்டர் பொசிஷன்ல டியூப் லைட் ஃபிட்டிங்கை ஃபிட் பண்ணா அதாவது இலுமினேஷன் வந்து நல்லா காமனா இருக்கணும், எல்லா பிளேசஸுக்கும் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி வெல் இலுமினேட்டட் பிளேஸ்ல ஃபிட் பண்ணணும். சரி, அடுத்து ஃபார் பாத்ரூம்ஸ் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் சீலிங் லைட்ஸ். ஏன்னா பாத்ரூம்ஸ்ல டியூப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்றப்ப வால்ல ஃபிக்ஸ் பண்ணாம சீலிங்ல ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா, ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அப்சர்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்ப்ரே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் சவர் பாயிண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா லைட் பாயிண்ட் அந்த வாட்டர் வந்து என்னன்னா ஸ்ப்ரே ஆகும். சரியா, இன்கேஸ் சுவிட்ச் போர்டாக இருந்தால் லொக்கேட்டட் அவுட் சைடு தி பாத்ரூம், அதாவது சுவிட்ச் போர்டு வந்து பாத்ரூமுக்கு அவுட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரி, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரி, அடுத்து இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் டு பி ப்ரொவைடட் ஃபார் தி லைட்டிங் ஆல் ஸ்டெப்ஸ். அதாவது லைட்டிங்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா வாக்கிங் வேஸ், எந்தெந்த இடத்துல நடக்கிறோம், டிரைவிங் பிளேசஸ்ஸு, போர்ச் அதாவது மொட்டை மாடி, கார் போர்ட்ல கார் பார்க்கிங் பிளேஸு, டெரஸ்னா சரௌண்டிங்கில் பால்கனி மாதிரி சொல்லுவாங்க, அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டான பிளேஸில், அதாவது நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற, நம்ம நடப்பாதையில் நம்ம நடந்து போய் குயிக்காக அக்சஸ் பண்ணுற மாதிரி சுவிட்ச் போர்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் அவுட்டரில் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா வி ஷுட் யூஸ் வாட்டர் ப்ரூஃப் லைட்டிங். அதாவது வாட்டர் ப்ரூஃப் லைட் ஃபிட்டிங்ஸு அவுட்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலான லைட் ஃபிட்டிங்ஸு யூஸ் பண்ணணும். ஏன்னா மழை வந்ததுன்னா நனைஞ்சு போயிடும், அதனால அவுட்டோர் லைட்டிங்காக இருந்தால் வாட்டர் ப்ரூஃப் லைட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரி, அடுத்து சாக்கெட் அவுட்லெட்ஸ். ஆல் பிளக்ஸ் அண்ட் சாக்கெட் அவுட்லெட் ஷல் பி 3 பின் டைப்பு. அதாவது 3 பின் டாப்ஸ் எல்லாமே, அதாவது சாக்கெட் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 3 பின் டைப்ல தான் இருக்கணும். ஏன்னா கிரவுண்டு கம்பல்சரி, 2 பின் பிளக்கு போடக்கூடாது. இன்கேஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு ஷாக் அடிக்குதுன்னா கிரவுண்டுக்கு சப்ளை போகாது, அதனால கம்பல்சரி நம்ம 3 பின் டைப்பு சாக்கெட் தான் யூஸ் பண்ணணும். சரியா, ஆல் பிளக்ஸ் அண்ட் சாக்கெட் ஷுட் பி யூஸ் அஸ் ஏ 3 பின் டைப் in appropriate place, appropriate pin socket being connected permanently to the earthing system. என்ன சொல்றாங்க, அந்த எர்த் பின் டாப் எர்த் பின்னை டைரக்டா கிரவுண்ட்ல போய் கனெக்ட் பண்ணும், பர்மனண்டா கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணும் சாக்கெட்ஸ்ல.
சரி, அதே மாதிரி adequate number of socket outlets shall be placed suitably in all rooms. அதாவது போதுமான அளவு சாக்கெட் அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைவிங் ரூம்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரியா, லாங் லென்த் ஃப்ளெக்சிபிள் கார்டு அவாய்ட் பண்ணும். அதாவது கேபிள் போட்டு கொண்டு போகிறோம், ஃப்ளெக்சிபிள் கேபிள் போட்டு 2 கோர் கேபிள் போட்டு நான் யூஸ் பண்ணுறேன், நடப்பாதையில் போடுறேன்னா அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஃப்ளெக்சிபிள் கார்டெலாம் நான் வந்து அவாய்ட் பண்ணணும். ஒன்லி 3 பின் 6 arm socket shall be used in all light and fan sub circuit. only 6 arm socket outletsக்கு அது போதும், லைட்டிங் லோடுக்கு ஃபேன் லோடுக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா 3 பின் டாப்ஸ் 3 பின் சாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 arm சாக்கெட்ஸ் இனஃப், அந்த கரண்ட் ரேட்டிங் போதும். ஏன்னா லைட்டிங் லோடு பவர் இது ஃபேன்ஸ் லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸுக்கு மேலே எக்ஸீட் ஆகாது. ஏன்னா டியூப் லைட்டுன்னா 40 வாட்ஸ் இருக்கும். அப்போ 40 வாட்ஸுங்கிறதுக்கு பவர் பை வோல்டேஜ் போட்டிங்கன்னா கரண்ட் கிடைக்கும். அப்போ 40 வாட்ஸ் டியூப் லைட்டு 40/230 போட்டிங்கன்னா அப் டு 0.5 ஆம்பியர் கிடைக்கும். 0.5 ஆம்பியருக்கு 6 ஆம் சாக்கெட்டு போதும். இன்னைக்கு ஸ்டார்டிங் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 ஆம் சாக்கெட்டு, அடுத்து 60 ஆம் சாக்கெட்டு தான் மார்க்கெட்டில் இருக்கு. சரியா, லைவ்ல இருக்கீங்களா எல்லாரும்? கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க சார். ஓகே. 3 பின் டாப் 16 ஆம்ஸ் சாக்கெட்டா இருந்தா controlled by individual switches which shall be located at the adjacent side. அதாவது என்ன சொல்ல வரானா 16 ஆம்ஸ் சாக்கெட்டா இருந்தா அதனோட கண்ட்ரோல் சுவிட்ச் அட்ஜஸ்டன்ட் சைடில், அதாவது ஒட்டியே சுவிட்சும் 16 ஆம்ஸ் சுவிட்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரி, அப்போதான் வந்து லொக்கேட் பண்ணி வச்சிருந்தா தான் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், ஆன் ஆஃப் பண்ண முடியும். சுவிட்ச் ஒரு பிளேஸ்லையும் சாக்கெட்டில் ஒரு பிளேஸ்லையும் இருக்கக்கூடாது. சரியா, 16 ஆம்ஸ் சாக்கெட்லையும் நம்ம கம்பல்சரி எர்த் பின்ன எர்த் பண்ணியிருக்கணும். சரி, ஃபார் 6 arm socket outlets if installed at the height of 130 centimeter, இது ரொம்ப முக்கியம். 6 arm socket எங்க ஃபிக்ஸ் பண்ணும், அதனோட டைமென்ஷன் என்ன, அதில் எந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் எந்த ஹைட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஃப்ளோர் லெவல்ல இருந்து அப் டு 130 சென்டிமீட்டரில் 130 சென்டிமீட்டருக்குள்ள அதனோட சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். டைனிங் ரூம்ஸ், பெட்ரூம்ஸ், லிவிங் ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி ரூம்ஸ் இருந்தால் இட் ஷல் பி ப்ரொவைடு அட்லீஸ்ட் 1 3 பின் 16 arm சாக்கெட் அவுட்லெட். அதாவது என்னதுக்குன்னா ஒரு பவர் சாக்கெட்டு டைனிங் ரூம்ஸாக இருந்தாலும் சரி, பெட்ரூம்ஸு, லிவிங் ரூம்ஸு, ஸ்டடி ரூம்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 பின் 16 arm சாக்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன மீனிங்னா நம்ம இன்கேஸ் ஒரு ஸ்டடி ரூமில் ஒரு கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அந்த இடத்துல ஒரு 16 arm சாக்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் பவர் ரேட்டிங் அதிகமாக எடுத்துக்கும். ஒரு அயன் பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது கரண்ட் ரேட்டிங் அதிகமாக எடுத்துக்கும். சரி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வி ஹேவ் டு யூஸ் 16 arms சாக்கெட் அவுட்லெட். சரி, அது கரண்ட் ரேட்டிங் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ கரண்ட் ரேட்டிங் அதிகமாக எடுத்தோன்னா கம்பல்சரி ஒரு டைனிங் ரூமில் இருந்தாலும் சரி, பெட்ரூமில், இந்த ரூம்ஸில் கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு பவர் சர்க்யூட் சாக்கெட்டாவது இருக்கணும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப no socket shall be provided in the bathroom at a height less than the 130 centimeter. அதாவது எந்த ஒரு பாத்ரூம்லையுமே பவர் சாக்கெட்டோ இல்லை எந்த சாக்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது 130 சென்டிமீட்டருக்கு லெஸ் தானாக இருக்கக்கூடாது. 130 சென்டிமீட்டருக்கு லெஸ் தானாக இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து நம்ம அந்த சாக்கெட் மேலே பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கம்பல்சரி என்ன பண்ணோம்னா 130 சென்டிமீட்டருக்கு லெஸ் தானாக இருக்கக்கூடாது, 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். அடுத்து சீலிங் ஃபேன்ஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. சீலிங் ஃபேன் ஷால் பி வைடன் டு சீலிங் ரோசஸ் ஆர் 2 ஸ்பெஷல் கனெக்டர் பாக்ஸஸ். என்ன சொல்கிறாங்கன்னா சீலிங் ரோசஸ்லேருந்து சீலிங் ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து சீலிங் ஃபேன்ஸு கனெக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் த சீலிங் ஃபேன்ஸ் ஷால் பி ப்ரொவைடட் வித் சுவிட்ச் பிசைட் தி இட்ஸ் ரெகுலேட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா ரெகுலேட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு சுவிட்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் சுவிட்ச் ஒரு பக்கம், ரெகுலேட்டர் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. சரியா, all ceiling fans shall be provided with a switch besides its regulator. பக்கத்துலேயே ரெகுலேட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரி, அடுத்து fan shall be suspended from the hooks or shackles with insulators between the hooks. என்ன சொல்ல வராங்கன்னா ஃபேன்ஸு கம்பல்சரி சஸ்பெண்டட்னா தொங்க விடுறது. ஃபேனு சீலிங்லேருந்து தொங்க விடுறது பார்த்தீங்கன்னா ஹூக்லேயும், அதாவது ஹூக்கு காங்கிரீட் ஹூக்கில் ஆர் சேக்கல் டைப் இன்சுலேட்டரில் தொங்குற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கணும். சரியா, இன்சுலேட்டர் பிட்வீன் ஹூக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ராட்ஸ். இந்த ராடுக்கும் ஹூக்குக்கும் இன் பிட்வீனில் இன்சுலேஷன் சேக்கல்ஸ் டைப் இன்சுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா கரண்ட் ஷாக் இருக்கும்ல, கரண்ட் லீக்கேஜ் வரக்கூடாது இல்லை, அதனால ஹூக்ஸும் சஸ்பென்ஷன் ராடோட யூஸ் பண்ணி இந்த ஃபேனை வந்து தொங்க விட சொல்கிறாங்க. சரி, சீலிங் ஃபேன். unless otherwise specified, all ceiling fans shall be hung not less than the 2.75 meter.
அப்படின்னா என்ன மீனிங்னா எல்லா ஃபேனுமே 2.7 மீட்டர் கீழே லெஸ் தென் 2.7 மீட்டர்ஸ் கீழே ஃப்ளோர்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அரௌண்ட் 3 மீட்டர்னா 9 ஃபீட்டு மேலே வந்துடும். அப்போ 2.7 மீட்டர்னா அட்லீஸ்ட் 8.5 ஃபீட்லையாவது சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கணும். சரியா? இது ஒரு டைமென்ஷன், இது கம்பல்சரி கேட்குறாங்க. கொஸ்டின் வாட் இஸ் த ஃபேன் ஹேங்கிங் பொசிஷன் ஹைட்டுன்னு கேட்குறாங்க. 2.75 மீட்டர். சரி, அடுத்து ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ். ஃப்ளெக்சிபிள் கார்ட்னா ஃப்ளெக்சிபிள் கேபிள் இருக்குல்ல, அந்த கேபிள் எங்கெங்க யூஸ் பண்ணணும் எங்கெங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளெக்சிபிள் கார்டு ஷால் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் தி ஃபாலோயிங் பர்பசஸ். என்ன பர்பஸுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் கார்டு யூஸ் பண்ணோம்னா ஃபார் பெண்டன்ஸ். பெண்டன்ஸ்னா எங்க வந்து தொங்க விடுறோமோ அந்த பிளேஸ்ல. இப்போ ஒரு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர் பார்த்தீங்கன்னா தொங்குற டைப் ஹோல்டர் இருக்கும். அந்த மாதிரி ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேஸ்ல கேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து வயரிங் ஃபிக்சர்ஸ். வயரிங் ஃபிக்சர்ஸ்னா சோக் இருக்குல்ல, அந்த சோக் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயரிங் ஃபிக்சர்ஸ். சோக்கு தான் ஃபிக்சர்ஸ்னு பேர். அந்த சோக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ஹைட்டாக இருக்கிற பிளேஸில் கேபிள் போடலாம். ஃபார் கனெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டபுள் அண்டு ஹேண்ட் ஹெல்டு அப்ளையன்சஸ். அதாவது கையால் ஆப்ரேட் பண்ணுறது. டிரான்ஸ்போர்ட்டிங், அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இழுத்துட்டு போகிறோம்னா அந்த பிளேசஸில் மட்டும் நம்ம இந்த ஃப்ளெக்சிபிள் கார்டை யூஸ் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள் ஒயரை யூஸ் பண்ணலாம். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏரியாஸில் மட்டும் தான் மெயினாக நம்ம இந்த ஃப்ளெக்சிபிள் கார்டை யூஸ் பண்ணணும். சரி, அடுத்து மவுண்டிங் லெவல்ஸ் ஆஃப் அக்சசரிஸ் அண்ட் கேபிள்ஸ் as per recommended in BIS and NFC, NEC, இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் கவுன்சிலில் ஒவ்வொரு அக்சசரிஸும் எந்த பிளேஸில் எந்த டைமென்ஷனில் மவுண்டிங் பண்ணணும், மவுண்டிங் லெவல்ஸ் என்ன, எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு டியூப் லைட்டு எந்த ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ளோர் லெவலில் இருந்து, ஃபேன் எந்த ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அப்ளையன்சஸும் எந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறங்கிற ஒரு ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸு கொடுத்துருக்காங்க. அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஹைட் ஆஃப் மெயின் அண்ட் பிரான்ச் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு ஷுட் நாட் பி மோர் தென் 2 மீட்டர் ஃப்ரம் தி ஃப்ளோர் லெவல். அப்படின்னா 6 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி மோர் தென்னா 6 அடி. ஒரு மீட்டருக்கு 3.25 அடிங்கிறப்ப 2 மீட்டருங்கிறப்ப 6.5 அடி வந்துடும். அப்போ 5 அடியில் வச்சா ஃபிக்ஸ் பண்ண போதும். ஹைட் ஆஃப் தி மெயின் அண்ட் பிரான்ச் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் ஷுட் நாட் பி மோர் தென் 2 மீட்டர் ஃப்ரம் தி ஃப்ளோர் லெவல். ஃப்ளோர் லெவல்ல இருந்து பிலோ 2 மீட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணணும். A front clearance of 1 meter should be also provided. அதாவது ஃப்ரண்ட் கிளியரன்ஸ்னா ஒரு இன்கேஸ் சுவிட்ச் போர்டு பக்கத்தில் இருக்கு, மெயின் சுவிட்ச் போர்டு இருக்குன்னா ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கணும். சரியா? செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் சைட் பை சைடு இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வைங்க. கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வருது. அடுத்து, all the lighting fittings shall be at the height of not less than 2.25 மீட்டர். அப்போ ஒரு மீட்டருக்கு 3.7 அடிங்கிறப்ப 2 மீட்டருக்கு 6.5 7.25 அடி 7.5 அடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு மீட்டருக்கு 3.25 அடிங்கிறப்ப 2.25 மீட்டரில் டியூப்லைட் ஃபிட்டிங்ஸை ஃபிட் பண்ணிக்கிறோம் ஃப்ளோர்னுடைய ஹைட்ல இருந்து. சரியா? சுவிட்ச் ஷால் பி இன்ஸ்டால்ட் அட் எ ஹைட் ஆஃப் 1.3 மீட்டர் எபோவ் தி ஃப்ளோர் லெவல். ஃப்ளோர் லெவலுக்கு மேலே இருந்து 1.3 மீட்டருக்குள்ள சுவிட்ச் போர்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரியா? Socket outlet shall be installed either 0.25 or 1.3 meter above the floor level desired. சரியா? 1.3 மீட்டர் ஆர் 0.25 மீட்டருக்கு மேலே இருக்கணும். சரியா? சாக்கெட் அவுட்லெட்ஸ்லாம். ஏன்னா அதில் அன்வான்டாக ஹியூமன் பீயிங்ஸில் அதாவது சைல்ட்ஸ் இருந்தாங்கன்னா சாக்கெட்டில் அன்வான்டாக ஏதாவது ப்ளக் பண்ணிடுவாங்க. அதனால கம்பல்சரி 1.3 மீட்டருக்கு மேலே இருக்கணும். சரி, அடுத்து கிளியரன்ஸ் பிட்வீன் பாட்டம் பாயிண்ட் ஆஃப் தி சீலிங் ஃபேன் அண்ட் தி ஃப்ளோர் ஷல் பி நாட் லெஸ் தென் 2.4 மீட்டர். சரி, ஃபேன் வந்து 2.4 மீட்டருக்கு மேலே இருக்கணும். கிளியரன்ஸ் பிட்வீன் தி சீலிங் ஃபேன்,
சரியா, ஃப்ளோர்ல இருந்து 2.4 மீட்டர் இருக்கணும். அடுத்து மினிமம் கிளியரன்ஸ் பிட்வீன் சீலிங் ஃபேன் அண்ட் பிளான் ஆஃப் தி பிளேட்ஸ். பிளேட் இருக்குல்ல, லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃப் ஷால் நாட் பி லெஸ் தென் 300 mm. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு லீஃபுக்கு இன் பிட்வீன்லயும் டிஸ்டன்ஸும் இருக்கணும், கிளியரன்ஸும் இருக்கணும். அதாவது சரௌண்டிங்ல அந்த ஃபேன் லீஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 mm லீஃப் இருக்குன்னா லென்த்து, அந்த 300 லீஃப் சரௌண்டிங்ல எங்கேயும் இடிக்காத அளவுக்கு இருக்கணும், கிளியரன்ஸ் இருக்கணும். சரியா, அப்ப அந்த 300 mm டிஸ்டன்ஸும் இருக்கணும். சரியா, அந்த 300 mmக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுவும் ஒரு பாயிண்ட்ஸா சொல்லியிருக்காங்க. சீலிங் ஃபேனோட பிளேட்ஸ் should not be less than 300 mm. அடுத்து கேபிள் ஷால் பி ரன் அட் எனி டிசைடு ஹைட் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல். இந்த கேபிள்ஸ் கரண்ட் வயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு ஹைட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் while passing through a floors in case of wood casing and casing capping, TRS wiring will be used. அப்படின்னு என்னன்னா, அதாவது கரண்ட் வயர் வந்து ஃப்ளோரிங்ல போட்டு எடுத்துட்டு போறீங்கன்னா உட்டன் கேசிங் கேப்பிங் ஆர் பிவிசி கேப்பிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். சரியா, ஃப்ளோரிங்ல போட்டு எடுத்துட்டு போறீங்கன்னா, ஏன்னா ஃப்ளோரிங்ல சும்மா டைரக்டா கேபிள்ஸை போட்டு பதிச்சு கொண்டு போகக்கூடாது. சரியா, அந்த மாதிரி கொண்டு போறப்ப கேசிங் கேப்பிங், பிவிசி கேசிங் கேப்பிங் ஆர் உட்டன் கேசிங் கேப்பிங் ஏதாவது ஒன்று, மேக்ஸிமம் உட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணும். அதனால பிவிசி கேசிங் கேப்பிங் ஆர் பிவிசி பைப்பு போட்டு, கான்டியூட் பைப்பு போட்டு கொண்டு போகணும். ஃப்ளோர் லெவல்ல இருந்து அதனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் இருக்கலாம். சரியா, கேரிட் அவுட் ஹெவி கேஜ் கான்டியூட் பைப்பு. சரியா, 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வச்சு நம்ம கொண்டு போகலாம். சரியா, சீலிங்ல இருந்தோ ஆர் ஃப்ளோர் லெவல்ல இருந்தோ. சரியா, அப்போ 1.5 மீட்டருங்கிறப்ப 5-6 அடிக்கு பக்கமா வந்துடும். அடுத்து டைப் அண்ட் சைஸ் ஆஃப் கேபிள் ஃபார் எ கிவன் சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டுக்கு என்ன டைப் ஆஃப் கேபிள் யூஸ் பண்றது, அதனோட சைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. சரி, இன்னொரு 10 minutes இந்த ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்ளைன்சஸ் லொகேஷனை பொறுத்து நம்ம ஒயரை சூஸ் பண்ணோம். சைஸ் ஆஃப் தி கேபிள் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி. இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கரண்ட் ஒரு கேபிள் எதை டிபெண்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அதை டிபெண்ட் பண்ணி தான் சூஸ் பண்ணுறாங்க கேபிள். சரியா, கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டிங்கிறப்ப அப் டு கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி 1 square mm பார்த்தீங்கன்னா 14 amps எடுக்கும். ஒவ்வொன்றும் 1.5 amps. இது 1.5 square mm அப் டு 18 amps எடுக்குது. 2.5 square mm 22 amps வரைக்கும் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி தாங்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர் எம்எம்க்கும் ஒரு கரண்ட் ரேட்டிங் இருக்கு. சரி, அப்போ அதை சூஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணி நம்ம சைஸை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி த கேபிள் டிபெண்டிங் அப்பான் தி லென்த் ஆஃப் தி வயர் பெர்மிசிபிள் வோல்டேஜ் டிராப் மினிமமா இருக்கணும். சரியா, பெர்மிசிபிள் வோல்டேஜ் டிராப் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. சரியா, ஏன்னா லாஸ் அதிகமாக இருந்ததுன்னா வோல்டேஜ் டிராப் அதிகமாக இருந்ததுன்னா எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் அது ஒர்க் ஆகாது. சரி, அப்போ இந்த கேபிள் சூஸ் பண்ணுறப்ப அதனோட கேபிள் சைஸும் நம்ம ஃபேக்டர்ஸையும் செக் பண்ணோம், வோல்டேஜ் டிராப்னுடைய லெவலையும் செக் பண்ணோம். ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிங்கன்னா டிராப் தெரிஞ்சிடும். அப்போ காப்பர் கேபிளா அலுமினியம் கேபிளான்னு தெரிஞ்சிடும். சரியா, காப்பருக்கு ரெசிஸ்டிவிட்டி கம்மி. சரி, அதை விட கம்மி அலுமினியம். சரியா, அப்போ காப்பர் மேக்ஸிமம் கரண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து காப்பர் வந்து நல்லது. அதனால காப்பர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனோட ரெசிஸ்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, அதனால அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வோல்டேஜ் டிராப்பையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். சரி, அடுத்து மினிமம் சைஸ் ஆஃப் கேபிள் பேஸ்ட் ஆன் எக்கானமி. எக்கானமினா எக்கனாமிக்கலாக இருக்கணும். மினிமம் சைஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப லோடுனுடைய கரண்ட் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி ஒயரை சூஸ் பண்ண போதும். சரியா, இன்கேஸ் 10 HP மோட்டர் இப்போ ரன் பண்ணுற இடத்துக்கு 25 square mm கேபிள்லாம் போடுங்க. 10 HP நீங்கள் 4 square mm போட்டாவே போதும். 6 square mm 10 square mm கேபிள்லாம் தேவையே இல்லை. சரியா, 10 HPங்கிறப்ப அதனோட கரண்ட் ரேட்டிங் 14 amps எடுக்கும். இப்போ 14 amps-ங்கிறப்ப 2.5 amps 2.5 square mm கேபிள் போட்டிருந்தா போதும். சரி, அதாவது ஒயர் பார்த்தீங்கன்னா 2.5 square mm போட்டிருந்தா போதும். சரி, அந்த இடத்துல போய் 4, 10 அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, சரி, அடுத்து லொகேஷன் ஆஃப் தி சர்க்கியூட் அண்ட் த டைப் ஆஃப் வயரிங் டிசைட் பை தி கேபிள். அதாவது எந்த லொகேஷனில் சர்க்கியூட்டை நம்ம லே பண்ணி கொண்டு போக போகிறோம்,
என்ன டைப் ஆஃப் வயரிங் யூஸ் பண்ணால் அந்த பிளேஸுக்கு நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கு நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரியா? அடுத்தது கன்சிடர் வெதர் த இன்ஸ்டாலேஷன் இஸ் இண்டஸ்ட்ரி ஆர் டொமஸ்டிக் யூஸ். அதாவது ஒயரிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப இண்டஸ்ட்ரி பர்பஸா ஆர் டொமஸ்டிக் பர்பஸா ஆர் அதே மாதிரி அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, கரோசிவ் அதாவது துருப்பிடிக்குமா, வாட்டர் கண்டென்ட் இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணி நம்ம கேபிள்ஸை சூஸ் பண்ணணும். சரி, அடுத்து கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி கேபிள் டிசைட்ஸ் தி சைஸ் ஆஃப் கேபிள். சரியா? அப்போ ஒரு கேபிளுடைய கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி டிபெண்ட் பண்ணி தான் சைஸ் ஆஃப் தி கேபிள் இருக்கு. சரியா? கரண்ட் இன்க்ரீஸ் ஆக கேபிளுடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? 1 ஸ்கொயர் mm ஒயரு 14 ஆம்ஸ் 8 ஆம்ஸுக்கு தாங்குதுன்னா இன்கேஸ் 10 ஸ்கொயர் mm பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ சைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. சரியா? சைஸ் கண்டக்டருடைய ஏரியா அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கரண்ட் ரேட்டிங் அதிகமாகும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஆர் ஈக்குவல் டு ரோ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரோ எல் பை ஏ. அப்போ இதை வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி ரோங்கிறது எல்லுங்கிறது லென்த் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஏரியா. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸு குறையும். சரியா? அப்போ இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏரியா வந்து அதிகம் பண்ணுறாங்க. அது இப்படிங்கிறப்ப ரெசிஸ்டன்ஸு குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா கரண்ட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டிங்கிறது சைஸை பொறுத்து தான் கேபிளுக்கு இருக்கு. சரிப்பா, இதோட இருக்கட்டும். ரிமைனிங் வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இதோட இருக்கட்டும். 9:45 ஆச்சு. இதோட இருக்கட்டும். ரிமைனிங் நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே சார், थैंक यू சார். புரிஞ்சுதாப்பா? யாருக்காவது புரியாம இருக்கா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. தேங்க்யூ சார். பாயிண்ட்ஸா பார்க்கணும். கொஸ்டின்ஸ் எப்படி இருக்காங்கன்னு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தியரிஸ் ஒரு கிளான்ஸ் வாசிச்சு விடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகேவா? ஓகேம்மா. பெஸ்டா படிங்க. சரிப்பா, வைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே. படிங்கப்பா, எல்லாம் டெடிகேட்டடா படிங்கப்பா ஒவ்வொருத்தரும்.